மீன லக்கணத்துக்கு வரக்கூடாத திசை எது? அதையும் மீறி வந்தா என்ன நடக்கும்? எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்கள்? மோசமான இடத்துல இருந்தா அதுக்கான தீர்வு என்ன? எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பொதுவாவே எந்த ஒரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்தின் 6, 8, 12ஆம் அதிபதிகள் பகைவர்களாக வருவார்கள்னு பார்த்திருக்கோம். அதுல ஏதோ ஒரு கிரகம் மிக அதிக பகைத்தன்மை கொண்ட ஜென்ம பகைவரா வரும்னு பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில மீன லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கிரனுடைய தசை தாங்க வரவே கூடாத தசை. ஏன்? மீன லக்கணத்தின் அதிபதியாகிய குருவுக்கும் ரிஷபம் துலாமின் அதிபதியாகிய சுக்கிரனுக்கும் ஜென்ம பகை. தேவ குருவாகிய குருவுக்கும் அசுர குருவாகிய சுக்கராச்சாரியாருக்கும் ஜோதிடத்துல பகைங்க. அவர்கள் ஒருவருக்கொருவர் பகைத்தன்மை கொண்டவர்கள். ஒருவர் லக்கணத்துக்கு மற்றொருவர் நன்மைகளை பெரிய அளவில் தரமாட்டார்கள். அந்த அடிப்படையில குருவின் லக்கணமாகிய இந்த மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் 3, 8 ஆகிய இரு ஆதிபத்திய கிரகமா வர்றாருங்க. 3ஆம் வீடு ஒரு சுமாரான ஒரு சின்ன மறைவு வீடாகிய இருந்தாலும் கூட, தைரியம் வீரியம் ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு வீடாக இருந்தாலும் கூட, 8ஆம் பாவகம்ங்கிறது ஒரு அசுபாதிபத்தியங்க. சரி, அப்ப மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் என்ன தருவார்? 8ஆம் அதிபதி என்ன தருவார்? 8ஆம் அதிபதி அவருடைய திசையில கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து இது மாதிரி மோசமான பலன்களை தருவாருங்க. ஆனா ஒரு சில சுப பலன்களையும் தருவார். அதாவது வெளிநாட்டு வாழ்க்கை, வெளியூர், வெளி மாநிலத்துல சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு, மறைபொருள் சாஸ்திரம், மறைந்து வாழக்கூடிய விஷயங்கள், மறைந்து செய்யக்கூடிய ஒரு சில செயல்களின் மூலமாக லாபங்கள் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவர் இந்த 8ஆம் அதிபதிங்க. சரி, அப்படி வரக்கூடிய இந்த சுக்கிரன் எல்லாருக்குமே கெடுதலான பலன்களைத்தான் தருவாரா மீன லக்கணக்காரர்களுக்கு அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா சுக்கிரன் அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து ஒரு சில நல்லவற்றையும் செய்வதற்கு கடமைப்பட்டவர் ஆகிறார். அந்த அடிப்படையில சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிறத வரிசையில பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லக்கணத்திலேயே மீன